கர்த்தருடைய மத்தேயு 18:19 படி மத்தேயு 18:19 படி அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் இந்த பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் கர்த்தருடைய பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். அப்போ ஒருமனப்பாட்டின் ஆவியோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, ஒருமனப்பட்டிருந்தால் அந்த ஜெபத்துக்கு பதில் வரும்னு அது அர்த்தம் இல்லை. இப்போ நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், நீங்கள் வேதத்தை திறந்து 1 பேதுரு, ஆமென், 1 பேதுருவின் புத்தகம் நீங்கள் வாசிக்க வேண்டியது 3ஆம் அதிகாரம், 1 Peter chapter 3 திருப்புங்க. அதாவது 1 பேதுரு 3 எடுத்துட்டிங்களா? 8ஆம் வசனம் வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களாகவும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நல்லா கவனிங்க. 1 பேதுரு கர்த்தருடைய பிள்ளைகளை 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய், finally be all of you all of one mind, ஒரே மனதோடு இரக்கம் உள்ளவர்களாகவும் சகோதர சிநேகம் உள்ளவர்களாகவும் மன உருக்கம் உள்ளவர்களாகவும் அப்புறம் இணக்கம் உள்ளவர்களாகவும் இருந்து, கர்த்தருடைய பிள்ளைகளே வேதத்தில் வாசிக்கிறோம், தீமைக்கு தீமையும் உதாசனத்திற்கு உதாசனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. ஆமாம், உங்களுக்கு விரோதமானவங்களை நீங்கள் பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. அப்போ நான் அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு விரோதமானவங்களை நான் எப்போ ஆசீர்வதிக்க முடியும்னா, எனக்குள்ளே இந்த வசனத்தின்படி ஒரு மனது இருக்கணும். மைண்டில் ஒரு மனப்பாட்டின் ஆவி இருக்கணும். என் மைண்டில் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் யார்? நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அத்தாரிட்டி என்ன? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டவங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு கடைகோடியிலிருந்து இந்த செய்தியை கேட்கலாம், அல்லது நீங்கள் கிறிஸ்டியனே இல்லை, விட்டுருங்க. இப்போ நீங்கள் புதுசாக தான் இதை கேட்டுக்கிட்டு வரீங்க, நீங்கள் உங்கள் மனசுக்கு ஆறுதலுக்காக கேட்குறீங்களோ, அல்லது உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு அற்புதம் நடக்கணும்னு கேட்குறீங்களோ, அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை, நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரம் என்னன்னு கேட்டால், வசனம் சொல்லுகிறது ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி. சரியா? அழைக்கப்பட்டவர்கள். நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சுதந்திர இந்தியாவில் இருக்கிறோம். உதாரணமாக சுதந்திர இந்தியாவில் இருந்துக்கிட்டு நான் அடிமையாக இருக்கிறேன், எனக்கு சுதந்திரமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனையின் நடுவில் இருக்கிறீங்க. அதுதான் அர்த்தம். அந்த பிரச்சனை தான் என்ன? அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒரு மனப்பாடு இல்லாமல், நல்லா கவனிங்க, கர்த்தருடைய இரக்கம் இல்லாமல், த ஸ்பிரிட் ஆஃப் கம்பேஷன், அதாவது அந்த மனதுருக்கம் இல்லாமல், சகோதர சிநேகம் இல்லாமல், கர்த்தருடைய பிள்ளைகளை இணக்கம் இல்லாமல், தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் அதாவது சரி கட்டாமல், அவங்க இப்படி பேசுனாங்களா நம்ம இப்படி பேசணும், அவங்க அப்படி நடந்தாங்களா இப்படி அவங்க நடக்கணும் அப்படின்னு நடக்காமல், நீங்கள் அதாவது நம்ம எப்போவுமே உங்களை குறித்து, மறுபடியும் சொல்கிறேன், உங்களை குறித்து உங்களுக்கே ஒரு தெளிவு இருக்கணும். நான் யார்?
நான் யார்? நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவன். அப்போ என்னை ஆசீர்வதிப்பீரா, ஆசீர்வதிப்பீரா? யார் இது சொன்னா? அது எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையா, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையா? யார் கதர்னா? ஏசா. ஞாபகம் இருக்குல்ல? ஏசா, தகப்பனே என்னையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பாட்ட போய் கெஞ்சி கூத்தாடுறான், என்ன ஆசீர்வதிங்க. டேய், அப்பா உன்னை வந்து ஆசீர்வதிக்க அவர் தகுதியானவர் தானே, ஏன் நீ கெஞ்சி கூத்தாடுறன்னா? நல்லா கவனிங்க, அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போன ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறான். ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். என்னையும் ஆசீர்வதிங்க புலம்புறான். இன்றைக்கி நிறைய பேர் என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இதை பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஆசீர்வதிங்க, எப்போ பார்த்தாலும் ஆசீர்வதிங்க. அப்படி இல்லை. நான் யார்? நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் யார் அப்படின்னு நீங்களே ஒரு கேள்வி கேட்டு, நான் யார் தெரியுமா? ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்க அல்லது சுதந்தரிக்க அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கணும். நான் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான், நான் ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவன், நான் ஆபிரகாமின் சந்ததி. புரியுதா? இயேசுவின் இரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், ஆசீர்வாதம் எனக்குரியது அப்படின்னு நீங்களே வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதை கன்ஃபர்ஸ் பண்ணணும். ஆமாம், நாம் அதாவது ஆசீர்வதிப்பாக பிச்சை கேட்குற மாதிரி இருக்குது, பிச்சை கேட்குற மாதிரி இருக்குது. இந்த இளையகுமாரனுக்கு மூத்த குமாரனுடைய ஸ்டோரியில் இந்த மூத்த குமாரன் வந்து வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு அவன் ஒரே கம்ப்ளைண்டிங் ஸ்பிரிட்டு. அவனும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். இன்றைக்கி சபை என்றால் ஒரு வீடுன்னு அர்த்தம். அப்போ நிறைய பேருக்கு இந்த குறை சொல்கிற ஆவி இருந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், இது அவன் போனான், பாவிகளோடு வாழ்ந்தான், வேசிகளோடு வாழ்ந்தான், அவ்வளோ பணத்தை வேஸ்ட் பண்ணான், அவனை கூட்டி வச்சு அப்பா வந்து வீட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு, அப்பா அவரை வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் உண்மை உத்தவமாக வேலை பார்த்தேன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தந்து என் நண்பனோடு கூட போய் நீ சந்தோஷமாக இருந்துட்டு வாடா அப்படின்னு இந்த எங்கள் அப்பா சொல்லவே இல்லை. அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே கிடக்குறான். அப்போ தான் அப்பா சொல்கிறாரு, என்னடா இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுற, என்னுடையதெல்லாம் உன்னுடையது தானே, என்னுடையதெல்லாம் உன்னுடையது தானே. அப்போ அந்த ரெவலேஷன் அல்லது அந்த வெளிப்பாடு அவனுக்கு இருந்திருக்குமானால் இப்படிப்பட்ட வார்த்தை அவன் பேசியிருப்பானா? பேசியிருப்பானா? அவனுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. நீங்கள் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? போய் அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிரம்பி சர்ச்சில் முன்னால் நின்று டான்ஸ்லாம் ஆடி லைட்லாம் ஆஃப் பண்ணி போட்டு ஆன் பண்ணி போட்டு என்ன பிரயோஜனம்? அல்ல விட்டால் ஒன்று கை கட்டிட்டு போய் அப்படியே உட்காந்துட்டு இருந்து வந்தால் என்ன பிரயோஜனம்? ஆலயம் வரைக்கும் போயிட்டு ஆலயத்துக்குள்ளே போகாமல் வெளியே போய் நின்றுட்டு வந்தால் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நீங்கள் மூத்த குமாரனா, நிறைய மூத்த குமாரர்கள் இருக்கிறாங்க, அப்பாவையே கம்ப்ளைண்ட் பண்ணுறது, தகப்பனையே கம்ப்ளைண்ட் பண்ணுறது. அதாவது அவர் சொல்லிட்டார், என்னுடையதெல்லாம் உன்னுடையதானா, அதில் எதுக்குடா நீ பார்ஷாலிட்டி பார்க்குற? நீ வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல, என் பொருள் உன் பொருள், உன் பொருள்லாம் என் பொருள் அப்படின்ற அளவில் அப்பா பேசுகிறாரு. ஆனால் அவன் பிரச்சனையெல்லாம் ஆட்டுக்குட்டி சாப்பாடு. இன்றைக்கி விசுவாசிகளுக்கு பாருங்கள், நல்லா சாப்பிட்டா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறான்றான். நல்லா சாப்பிட்டேன், திருப்தியாக சாப்பிட்டேன், சாப்பாடுன்னா கூப்பாடு தான், அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பசிக்கு சாப்பிடுமே தவிர ருசிக்கு சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு நாள் இரவில் 20 கோடிக்கு மேற்பட்ட இந்திய மக்கள் உணவின்றி உறக்கத்துக்கு போகிறாங்க, படுக்கைக்கு போகிறாங்க. அதனால் கர்த்தர் கொடுத்த உணவை நினச்சி தோத்திரம் பண்ணுங்க. நான் 3 வருஷத்துக்கு மேலே இப்படி வாயார மனதார சத்தம் போட்டு உரத்த குரலில் உறக்க பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். ஏனென்று கண்டால் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய காலம் இனி செல்லாது. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு பிரசங்கத்தை கேட்டபோது, இங்கே பாருங்கள் 7ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வேகமாக திருப்புங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரை போல போதியாம அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த முந்தின வசனத்தில் வாசிக்கிற வேதபாரகரை போல போதிக்காம அதிகாரம், அவங்க அந்த செய்தியை கேட்ட மக்கள் கம்பேர் பண்ணுறாங்க. வேதபாரகரை போல போதிக்கல இவர். ஆமாம், அங்கே இருக்கிற வேதபாரகர்கள் பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சுகர் கோட்டிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க போல் நான் பேசாமல் அதிகாரத்தோடு பேசுகிறாரு. இந்த அத்தாரிட்டி, அவர் மெசேஜில் ஒரு அத்தாரிட்டி இருக்குதே,
அப்படின்னு ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. ஆமாம், காம்ப்ரமைஸ் மெசேஜில் தான் சுகர் கோட்டிங் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? காம்ப்ரமைஸ் மெசேஜ் வந்து எடுபடாது. இனி வரக்கூடிய காலத்தில் கன்ஃபியூஷனுக்குள்ளே கொண்டு போய் விட்டுறோம். புரியுதா? கன்ஃபியூஷனுக்குள்ளே கொண்டு போய் விட்டுறோம். அதனால் அதிகாரத்தோடு பேசக்கூடிய ஆமென் வார்த்தையை தான் தேவன் விரும்புகிறார். அதிகாரம் தான் ஆளுமையை கொண்டு வரும். அதிகாரம் தான் ஆளுகையை கொண்டு வரும். கையை வைத்து ஆண்டை தோத்திரம் பண்ணுங்க. அப்போ வேத பாரகர்கள் இனி ஆண்டவருக்கு தேவையில்லை. அதிகாரத்தோடு பேசுகிற தேவ மனிதர்கள், விசுவாசிகள் கர்த்தருக்கு தேவை, கர்த்தருக்கு தேவை. அதனால் இந்த நாட்களில் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால், நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நான் வந்து பிறரை ஆசீர்வதிக்க வேண்டுமே தவிர அவர்களை சபிச்சிடக்கூடாது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட இருதயத்தை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம். எபேசியர் 4:3. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4:3 வாசிங்க. 4:3 சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு, ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். யூனிட்டி ஆஃப் தி ஸ்பிரிட், யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட். ஸ்பிரிட்டில் ஒரு யூனிட்டி வேணும். இப்போ கணவன் மனைவியாக இருந்தால் இருவர் அல்ல, அவர்கள் ஒருவர் என்று பைபிள் சொல்லுது. அப்போ ஒருவர் ஆயிட்டா எனக்குள்ள ஒரு ஸ்பிரிட் தான் கிரியேட் செய்யணும். எனக்குள்ள 2 ஆவி கிரியேட் செஞ்சால் இருமனம் உள்ளவன் அர்த்தம். அப்போ இருமனம் உள்ளவனாக இருந்தால் எந்த காரியம் எடுத்தாலும் அது வாய்க்காது. டபுள் மைண்டட் மேன், ஆல்வேஸ் கன்ஃபியூஷன் தான். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசுகிறார்? ஒருமனப்பாட்டை, ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து கொள்வதற்கு எப்படி இருங்க? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்க. இன்னைக்கு பிசாசுடைய பயங்கர தந்திரம், நல்ல ரட்சிக்கப்பட்ட வீட்டை தான் அவன் டார்கெட் பண்ணுறான். நல்ல ரட்சிக்கப்பட்ட வாலிப தம்பி தங்கச்சிமார்களை தான் டார்கெட் பண்ணுறான். அப்படிப்பட்ட திருமணங்களை தான் உடைக்கிறதுக்கு அவன் பிரயாசப்பட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கான். இந்த அறிவு மட்டும் உங்களுக்கு இருந்துட்டுன்னா ஆரம்பத்திலேயே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துருவீங்க. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஜாக்கிரதை உள்ளவன் கை தான் ஆளுகை செய்ய முடியும். அஜாக்கிரதையாக தூங்கிட்டானா அவன் ஆளுகை செய்ய முடியுமா? ஆளுகை செய்ய முடியுமா? அது அலாட்டாக இருக்கிற செக்யூரிட்டி கார்டு வந்து நைட்டில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான், தூங்க மாட்டான். விசில் அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு அஜாக்கிரதையாக கிடக்கிற அப்படியே கிடந்து தூங்குவான். அங்கே வந்து திருடன் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு போயிடுவான். நாளைக்கு சார் நான் பார்த்துட்டு தான் சார் இருந்தேன் அப்படின்னு சார் தூங்கலை சார்ண்ணா, சரி போயிட்டு வா ராஜான்னு அனுப்பி விட்ருவாங்க இல்லையா? இப்போ ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். அப்போ ஒருமைப்பாட்டை, நம்ம வீட்டுக்குள்ளே ஒருமைப்பாட்டை பிசாசு கெடுக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரானா கொஞ்சம் டென்ஷனாக பேசிட்டா கூட, ஏன்னா மனுஷன் தானே, பேசிட்டா கூட அதை உணர்ந்து திரும்ப ஒப்புரவாகி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளவும், அப்படி தான் பைபிள் சொல்லுது. அப்போ இப்போ இந்த செய்தி கேட்குற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், செய்தி கேட்குற சகோதர சகோதரிகள், உங்கள் சர்ச் பாலிட்டிக்ஸில் இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நான் இந்த குரூப்பு அந்த குரூப்பு, குறிப்பாக தப்பாக நினச்சிக்காதீங்க, சிஎஸ்ஐ குரூப்பு, நான் எங்கே போனாலும் இந்த சிஎஸ்ஐக்குள்ளே 2 பாலிட்டிக்ஸ் இருக்குது. அது ஏன் அது கர்த்தர் ஒருவர் தானே. பெந்தேகோஸ்துக்குள்ளே இருக்குது. அது வந்து எல்லாருமே அந்நிய பாஷை பேசுகிறதுனால எல்லாம் நல்லவ மாதிரி இருக்கிறானுங்க. ஆனால் அங்கேயும் பயங்கரமான போராட்டங்கள் இருக்குது. கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில், அதாவது நம்ம எந்த சர்ச் மெம்பர்ஸாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே அணியில் இறையும் போது தான் தேவ பிரசன்னம் நம்முடைய தேசத்துக்குள் வரும், சபைகளுக்குள்ளே வரும் என்று நான் பாரத்தோடு சொல்கிறேன். ஆனால் முதல்ல உங்கள் வீட்டை, ஆண்டவரே என் வீட்டுக்குள்ளே ஒருமனப்பாட்டின் ஆவி வரணும். ஆண்டவரே என் புருஷனை ரட்சியும் சொல்கிறதுக்கு முன்னால் என்ன ரட்சியும் நீங்கள் சொல்லுங்கள். அது மாதிரி கணவன் சொல்லுங்கள் என்ன ரட்சியும், பிள்ளைகள் சொல்லுங்கள் என்னை ரட்சியும். அப்படியே கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணிடுவோம் இயேசுவின் நாமத்தினால. ஆமேன். கர்த்தாவே, இந்த நாட்களில் ஒருமனப்பாட்டின் ஆவி எங்களுக்கு தாரும். ஆவியின் ஒருமனைப்பாட்டு, ஆவியில் ஒருமனப்பாடு, யூனிட்டி இன் த ஸ்பிரிட். அப்பா, ஆவியில் ஒருமனப்பாட்டை தாரும் ஆண்டவரே. ஆவியில் கலங்க பண்ணுகிற, ஆவியில் கன்ஃபியூஷனில், ஆவியில் எரிச்சலை, ஆவியில் குழப்பத்தை
கொண்டு வருகிற எதிர்மறையான எண்ணங்களை துரத்தி கணவன் மனைவியை உடைக்கிற பொல்லாத ஆவியை கடிந்து கொண்டு தாயின் தகப்பனையும் பிரிக்கிற பொல்லாத ஆவியை கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளையும் பெற்றோரையும் பிரிக்கிற பொல்லாத ஆவிகளை துரத்துகிறோம். யார் யார் எங்கிருந்து என் கூட ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவர், அவர்கள் வீடுகளுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம் நதியை போல ஓடி வரும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க ஒரு மனப்பாடு, ஆண்டவரே சத்துருவை மேற்கொள்ள ஆவியில் ஒரு மனப்பாடு என்ற செய்தி எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எல்லா வியாதியஸ்தர்களை குணமாக்கும், பொருளாதார தேவைகளை சந்தியும், மன உளைச்சலோடு இருக்கிற எல்லாரையும் தைரியப்படுத்தும். கர்த்தர் கூட இருக்கிறீர். அதனால உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு புது பலனோடு கூட இருக்கட்டும். உம்முடைய அன்பின் கைகளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு பதில் அளிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.